சப்கோ நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாளைய தினியா. வருகிற இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் இந்தி தேர்வு நடக்க தேர்வு. அந்த தேர்வுக்கு வந்து ராசிவாசியில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் நாங்கள் 11th ரோமன் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 12th ரோமனில் பார்க்குறோம். இதுக்கு மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸு. இது வந்து 5 கொடுத்து வந்து எனி 2 கொஷின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். கின்ஹி தோ பிரசன்னைக்கு புத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே. இந்த கேள்வி வந்து ஒரு வாக்கியம் வந்து 2 வாக்கியத்தில் வந்து விடை எழுதுக அப்படின்றாங்க. இது மார்க் வந்து ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸு. 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அவங்க கொடுக்குறது 5 கேள்வி கொடுப்பாங்க. கோவிந்தையா கோ குஷாபியோன் ஆத்தாகை. கோவிந்தையாவுக்கு கோபம் எதனால் வருகிறது? குணவந்தி சம்மிய பர் கானா நகி பனாத்தி அவுரு பதிக்கே காரியாலய ஜானே மே சகயத்தா நகி கர்த்தி. வந்து குணவந்தி வந்து சரியான நேரத்துக்கு சம்மிய பர் கானா வந்து குணவந்தி சரியான நேரத்துக்கு வந்து உணவு வந்து கோவிந்த வந்து சரியான நேரத்துக்கு உணவு சமைத்து கொடுக்காத காரணத்தினால, பதினா கணவன் அர்த்தம். பதி யாரு? கோவிந்தையா. அந்த கணவருக்கு வந்து அலுவலகம் போகிறது சரியான நேரத்துக்கு உணவு சமைத்து கொடுக்காத காரணத்தால் இஸ்லியே கோவிந்தையா குஷா ஜாத்தாங்க. அதனால் வந்து கோவிந்தையாவுக்கு கோபம் வருகிறது. கோவிந்தையா கிஸ்கே ஜஹர்லி நாகின் ககத்தாகை கியோன். கோவிந்தையா வந்து யாரை வந்து விஷப்பாம்பு என்று அழைத்தார்? ககத்தான அழைக்கிறது. பதிக்கு பிரதி அப்புனா கர்த்தவியனா கர்ணேக்கே காரன் கோவிந்தையா அப்பினி பத்தினி குணவந்தி கோ ஜஹரிலி நாகின் ககத்தாகை. இது வந்து இப்போ பதிக்கு பிரதி அப்புனா கருத்துவையா. நம்ம வந்து கணவருக்கு வந்து சரியான வந்து கடமை கருத்துவையா அப்படின்னா கடமை நடத்த சரியான கடமை வந்து செய்து கொடுக்காத காரணத்தால் வந்து கோவிந்தையா தனது நம்ம மனைவி வந்து விஷப்பாம்பு என்று அழைத்தார். யோகி கவுன்கே வக்கியா ஜலாஜி கர்த்தாகை. யோகி கோன்கே. யோகி என்பவர் யார்? அவர் கியா ஜலாஜி ஏன் வந்து அவர் சிகிச்சை அளித்தார்? குருவத்து யோகி கா வேஷி தாரன் கர்ணே ஆத்தாகை. ஒரு குருவத்து அந்த யோகி வந்து ஒருவர் வந்து வந்தார். அவர் குணவந்தி கோ கோலியாங்கு தேக்கர் ஜகடே கே ஷாத்து முகுமே டால்னிக்கு ககத்தாகை. ஒரு யோகி வந்து ஒரு முனிவர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, குணவந்திட்ட வந்து கோலியாங் அப்படின்னா ஒரு மருந்து, ஒரு உருண்டையான மருந்து வந்து குணவந்திட்ட கொடுத்து ஜகடேக்கே சாத்து சண்டை வரும் பொழுது, ஜகடேனா சண்டைன்னு அர்த்தம். சண்டை வரும் பொழுது நீ என்ன பண்ணுறா, முகுனா வாயில் வந்து அந்த உருண்டை வந்து இந்த கோலியான்ற இந்த மருந்து உருண்டை வந்து நீ வந்து வாயில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுதான் வந்து சிகிச்சைன்னு அர்த்தம். கமலாக்கி சாஸு ராஜேஸ்வரி கைசே அவுரத்திக்கு. கமலாவுடைய சாஸ்னா வந்து மாமியார். இந்த கமலாவுடைய மாமியார் ராஜேஸ்வரி எப்படிப்பட்ட பெண்மணியாக இருந்தார்? கமலாக்கி சாஸு ராஜேஸ்வரி மம்தாக்கி மூர்த்திச்சி. வந்து கமலாவுடைய மாமியார் பேர் வந்து ராஜேஸ்வரி. அவங்க வந்து மம்தா அப்படின்னா ஒரு அன்புடைய பெண்மணியாக இருந்தார். கமலா வந்து நல்ல ஒரு தன்னுடைய மருமகள் வந்து தன்னுடைய மகளாக அவர் கவனித்து கொண்டார். கமலா கா பதி ரமேஷ் ககா கயாத்தா. கமலாவுடைய பதினா கணவர். கமலாவுடைய கணவர் வந்து ரமேஷ் வந்து எங்கே சென்றார்? ககாங்கன்னா வந்து எங்கேன்னு அர்த்தம். கமலாக்கா பதி ரமேஷ் அப்புனி பகன் கௌரிக்கு லே ஆனே கயாகை. வந்து கமலாவுடைய கணவன் பேர் வந்து ரமேஷ். அவன் வந்து தன்னுடைய சகோதரி வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வர போகிறாரு. கௌரி, அந்த சகோதரி பெயர் வந்து கௌரி. பகன்னா வந்து சிஸ்டரு. வந்து ரமேஷோடைய தங்கை வந்து அழைக்கிறதுக்கோசரம் அவர் வந்து போகிறார், தங்கை வீட்டுக்கு போகிறார். ஜீவன்லால் கியோன் வேசேன் ஹுயே.
ஜீவன்லால் வந்து ஏன் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார். दहेज बुराना देने के कारण गौरी की विदा नहीं हुई. दहेजना வந்து டவுரி வரதட்சணை பூரானா வரதட்சணை வந்து தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்ய வந்து வரதட்சணை தரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து ஜீவன்லால் வந்து அவரால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அதுதான் ஒரு வரதட்சணை வந்து பூராமே வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து வரதட்சணை வந்து கொடுக்காத காரணத்தால் விதா நகி ஹுயி. அதனால் வந்து கௌரி வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு வந்து அனுப்பலாம், அவங்க தாய் வீட்டுக்கு வந்து அனுப்பவில்லை. யக்கு பார்த்து சுன்கர் இதை வந்து ஜீவன்லால் கேட்டுட்டு அவர் மனம் வந்து பைச்சேன் ஹுயே. அதனால் வந்து அவர் ரொம்ப கௌரியோட அப்பா வந்து மனம் வேதனை அடைந்தார். ரீடிகி ஹட்டி ஏகாங்கிகா சங்கர் கைஷா பார்த்துருக்கேன். ரீடிகி ஹட்டி என்ற நாடகத்தில் வந்து சங்கருடைய கேரக்டர் வந்து பாத்திரம் அப்படின்னா கேரக்டர் அவருடைய பாத்திரம் வந்து எப்படி இருந்தது. ரீடிகி ஹட்டி ஏகாங்கிகா சங்கர் துர்பல் ஏவ சரித்திர ஹீன் பாத்திரகை. அவருடைய பாத்திரம் அந்த இது வந்து துர்பல் அப்படின்னா வந்து பலவீனம்னு அர்த்தம். இந்த பலவீனமற்ற வந்து சங்கர் வந்து ஒரு பலவீனம் உள்ளவனாகவும் இருந்தான். பலவீனமாக இருந்தான். பக்கு ஸ்வார்த்தி சரித்திர காகை அவன் வந்து ஒரு சுயநலம் உள்ளவனாகவும் இருந்தான். ரீடிகி ஹட்டி ஏகாங்கிகா உத்தேசிய கியாகை. ரீடிகி ஹட்டி என்ற நாடகத்தில் வந்து என்ன கருத்துக்கள் இருந்தன. உத்தேசிய அப்படின்னா வந்து கருத்துன்னு அர்த்தம், கருத்து நோக்கம். இந்த நாடகத்தில் என்ன கருத்து இருந்தது. ரீடிகி ஹட்டி ஏகாங்கிகா உத்தேசிய நிகை அவுரத்தோன் மே சுதார். அவுரத்து மே பெண்களுடைய முன்னேற்றம், சுதார்னா முன்னேற்றம் அர்த்தம். இந்த நாடகத்தில் பெண்களுடைய முன்னேற்றம் வந்துட்டு அதிகாரம் கா பதி ஜாகரன். அதிகாரம் அப்படின்னா வந்து உரிமையோட அவங்க விழிப்பு. ஜாகரனா விழிப்புன்னு அர்த்தம். உரிமை வந்து பெண்கள் வந்து இந்த நாடகத்தில் உரிமை, இந்த உமா தான் அந்த கேரக்டராக இருப்பாள். அவள் வந்து இது அவள் தான் இதெல்லாம் பேசுவாள். உரிமையோடு அந்த போராட்டத்தை வந்து விழிப்புணர்வை பற்றி ஏற்படுத்துகிறாள். ஸ்திரீ சிக்ஷா வந்து ஸ்திரீ சிக்ஷான்னா பெண்ணோட கல்வி. அவர் மற்றும் போல்னேக்கா அதிகார்பர் பத்தானா. போல்னா பேசுறது, அவங்க பேசுவது பற்றிய உரிமை பற்றி பேசுவது பற்றி விளக்கப்பட்டுள்ளது. மகந்திக்கு கித்தனை சிஷ்ய தே வே கோன் ஹை வந்து இந்த மகந்திக்கே கித்தினே இந்த மகந்தி இதில் எத்தனை மகந்துக்கு வந்து எத்தனை சிஷ்யர்கள் வந்து இருந்தனர். கித்தினே அப்படின்னு எத்தனை சிஷ்யர்கள் வந்து இருந்தாங்க. அவருடைய பெயர் என்னென்னவாக இருந்தன. இந்த மகந்திக்கு தோ சிஷ்யதே. இந்த கித்தினேன்ற இடத்துல இங்கே தோன் போட்டால் போதும். அவருக்கு வந்து 2 சிஷ்யர்கள் இருந்தனர். வே கோவர்தன் தாஸ். ஒருத்தன் பேர் வந்து இங்கே கோன் கேட்டிருக்காங்க. யாருன்னு பேர் கேட்டிருக்காங்க. அவங்க நேம எழுதணும் இந்த இடத்துல. ஒருவர் பேர் வந்து கோவர்தன் தாஸ், அவர் மற்றும் நாராயண் தாஸ். இந்த 2 பேரை எழுதணும், கோவர்தன் தாஸ், நாராயணன் தாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இது கண்டிப்பாக வரும். கோத்வால் கியா சோடா கயா. கோத்வால் அப்படின்னா காவல் ஆய்வாளர் அர்த்தம். காவல் ஆய்வாளர் ஏன் வந்து சோடா கயா ஏன் விட்டு சென்றார். ஃபாங்சிகா படா நிக்கலா. ஃபாங்சிஃபா அப்படின்னா வந்து தூக்கு மேடைன்னு அர்த்தம். அந்த தூக்கு மேடையில் வந்து அந்த கயிறு வந்து பெரியதாக இருந்தது. படா நிக்கலா பெரியதாக இருந்தது. லேக்கின் ஆனால் கூத்துவால் டூப்லா தான். அந்த கோத்துவால் வந்து காவல் ஆய்வாளர் வந்து இந்த துப்லா அப்படின்னா வந்து ஒல்லியாக ரொம்ப லீனாக இருந்தார். அவர் அந்த கோத்வால் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தார். இஸ்லியே கோத்வால் சோடா கயா அதனால் வந்து அவர் வந்து விட்டு சென்றார். ஜால்காரிபாயி கோ வீர் கதி கைசே பாசுவியே. இந்த ஜல்காரிபாயுடைய வீரம் மற்றும் பலம் எதை பற்றி இருந்தது. ஜல்காரிபாயி இனி ராணிக்கு वेश भूषा में अंग्रेजी से कठोर
யுத்த கர்த்திகை. இந்த ஜல்காரி பாய் வந்து இந்த ராணியோட வந்து ஜான்சி ராணியும் ஜல்காரி பாயும் உருவத்தில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்போ ஜான்சி ராணிகிட்ட வந்து இந்த ஜல்காரி பாய் சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து படை தளபதியாக அவங்க வந்து அவங்க பணி செய்கிறவங்க. அப்போ நீங்கள் நானும் ஒரே மாதிரி வேஷத்தில் இருக்கோம், அதனால் வந்து நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து நான் சண்டைக்கு போகிறேன், உங்கள் உருவத்தில் இருக்கிறதால நான் சண்டைக்கு போகிறேன், உங்களை மாதிரி அவங்க நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ராணியை விட்டுட்டு ஜல்காரி பாய் வந்து அவங்க ராணி மாதிரி போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட வந்து சண்டைக்கு போகிறாங்க. அதுதான் வேஷ்பூஷா மீ அங்கிரேஜிக்கு கட்டோர் யுத்தம், அந்த கடுமையான யுத்தம் செய்தார். கைது ஹோனேக்கு பகல் வகு பேகோஸ் ஒத்திகை, அந்த கடுமையான போர் செய்கிறாரு. பிறகு கைது செய்வதற்கு முன்பாகவே, பகல் அப்படின்னா முன்புன்னு அர்த்தம், கைது செய்வதற்கு முன்பாகவே அவர் பேகோஸ்னா மயக்கம் அர்த்தம், கைது முன்பாகவே அவர் மயக்கமடைந்தார். அவர் மற்றும் பேகோசி மே ஹி உசேன் வீர்கதி பாஸ்கோத்தேகை, அவன் மயக்கமடைகிற நிலையில் இருந்தாலும் கூட, அந்த மயக்கமடைகிற நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய வீரமரணம் இருந்தது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.